ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. கும்பராசி நேர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலப்புருஷ சக்கரத்தின் 11ஆம் இடம், சனி பகவானின் மூலத்திரியோன ஆட்சி வீடு. கும்பராசிக்கு ராகு நல்ல பலன்களை கொடுக்குறாருங்க. ராகு இப்போதைக்கு ஒரு நல்ல நிலைமையிலிருந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு. அதுபோக கூடுதலாக வர 23ஆம் தேதிக்கு ராகுக்கு சுக்கிரன் பருவ கிடைக்கி. சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்துல நீசம் அடைஞ்சாலுமே அவர் ஸ்தான பலம் பெற்று ராகுவை பார்ப்பார். ஸோ அதனால் 2ஆம் இடம் கொஞ்சம் சுபத்துவமாகுது. தனா குடும்ப வாக்குஸ்தானம் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் இணக்கமாக இருப்பீங்க, நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அதுபோக உங்கள் ராசிக்கு இந்த ஆவணி மாதம் பலன்களை பார்த்தோம்னா எப்படி சார் இருக்குது, கிரக பயிற்சி எப்படி இருக்குது ஆவணி மாதம் கும்பராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆவணி மாதம் 17ஆம் தேதி ஆரம்பிக்குது. 17/8/2024 ஆவணி 1 ஆவணி மாதம் பறக்கட்டும் அப்புறம் பாரடி சின்ன பிள்ளை அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, பழைய பாடல். ஏன்னா ஆவணி மாதம்னா ஒரு எல்லாத்துக்கும் ஒரு கொண்டாட்டம், ஒரு குதூகலம், ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்கும். ஏன்னா திருமண மாதம். அதுபோக ஆவணி மாதம் சூரியன் தன்னுடைய ஆட்சி வீட்டில் இருப்பார். நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. அதாவது வெயில் குறைஞ்சி மழை ஆரம்பிச்சிடும். அந்த ஆவணி மாதம் ஒரு இதமான மாதமாக இருக்கும். சரியா, உஷ்ணம் குறைஞ்சி ஓரளவு இதமான சூழ்நிலை உருவாகும். ஆவணி மாதம் வந்துட்டாலே எல்லாத்துக்கும் இந்த தீபாவளி ஞாபகம் வந்துடும். சரியா, நம்மளோட சிந்தனை செயல்பாடு எல்லாமே தீபாவளியை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அடுத்தடுத்து விசேஷ தினங்களாக வரும். வரலட்சுமி நோன்பு, அதுலேருந்து 15 நாள் கழித்து கிருஷ்ண ஜெயந்தி, அதுலேருந்து 15 நாள் கழித்து விநாயகர் சதுர்த்தி, அதுலேருந்து 15 நாள் கழித்து அப்படியே வரும். அதாவது ஆவணி மாதம் அந்த வரலட்சுமி நோன்பு, அதுலேருந்து ஒரு 15 நாள் கழித்து விநாயகர் சதுர்த்தி, அதுக்கடுத்து கிருஷ்ண ஜெயந்தி, அடுத்து நவராத்திரி குழு, அதுக்கடுத்து ஆயுத பூஜை, அங்கிட்டு தீபாவளி. ஸோ இப்படி அடுத்தடுத்து விசேஷ தினங்கள் நிறைய வரும். குடும்பத்தை சுற்றி நிறைய விசேஷங்கள் நடக்கும். நம்ம வீட்லேயும் சரி ஒரு குதூகலமான நிகழ்ச்சி நடக்கும். ஒரு ஐதீகமான ஆச்சாரமான குடும்பத்தில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் செய்கிறது நல்லதும் கூட. 16ஆம் தேதி தான் வரலட்சுமி விரதம். ரைட் நேயர்களே, இப்போ இந்த வீடியோ பதிவில் அட் பெர்சன்ட் கும்பராசிக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். சாதக பாதங்களை சொல்கிறேன், ராசிக்கும் சொல்கிறேன், நட்சத்திரத்துக்கும் சொல்கிறேன். அவிட்டம் 3, 4, சதயம், பூரட்டாதி 1, 2, 3 இந்த நட்சத்திர பாதங்களுக்கு சொல்கிறேன். கிரக நிலை எடுத்துட்டோம்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. சுக்கிரன் பார்வை வாங்குறாரு. ஸோ 15/9/2024 வரைக்கும் ஒரு சுக்கிரன் பார்வையில் இருக்கிறாரு. நீச சுக்கிரனாக இருந்தாலுமே அவர் ஸ்தான பலம் பட்டு தான் இருக்கிறாரு. குரு பார்வைக்கு வராரு. அதனால் நீசத்தன்மை கொஞ்சம் அடிபட்டு போயிடும். கேது கூட சேர்ந்து ஓரளவு அவர் கொஞ்சம் சூட்சுமத்தில் இருப்பார். நீசமாகி கேது கூட சேர்ந்து குரு பார்வைக்கு வர்றதுனால நீசம் அந்த அளவுக்கு நீசத்துடைய வலு இருக்காது. ஏன்னா சுக்கிரன் கும்பராசிக்கு ரொம்ப வேண்டியவர். 4, 9 குடைவன், சுகஸ்தானாபதி, பாக்கியஸ்தானாபதி. அடுத்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல கிரகங்கள் இல்லை, 4ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, செவ்வாயும் இருக்கிறாரு. செவ்வாய் 22ஆம் தேதி ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போயிடுவார், மிதுனத்துக்கு போயிடுவார். உங்கள் ராசிக்கு 3, 10 குடைவன் 5ஆம் இடத்துக்கு போவார். இது நல்ல விசேஷம்தான். சரியா, தொழில் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். இளைய சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்ல ஒரு முனைப்பாக இருப்பீங்க. காரிய அனுகூலம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்குது. சில பிரச்சனைகளை நிபந்தனைக்கு உட்பட்டு தான் பலன் கொடுப்பார். இருந்தாலும் அந்த ஆதிபத்திய விஷயத்தை செய்வார். காரகத்துவத்தை கெடுப்பாருன்னு என்ன சார் அர்த்தம்னா, 5ஆம் இடம் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் வரும், புரிதல் கம்மியாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் எதிர்பாராத சில செலவுகளை கொடுப்பாரு, சில மன வருத்தத்தை கொடுப்பாரு. அதனால் கும்பராசினியர்கள் கொஞ்சம் உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. குறிப்பாக ஆண் பிள்ளை விஷயத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா மிதுனம் ஒரு ஆண் ராசி, செவ்வாயும் ஒரு ஆண் கிரகம். அங்கே போய் உட்காந்துருக்கிறதுனால கும்பராசியில் இந்த வீடியோ கேட்குற நேர்களுடைய ஆண் குழந்தைகள், குறிப்பாக 20 வயசுக்கு மேலே ஆண் பையன் இருந்தானா மகன் இருந்தானா அவன் விஷயத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா அவனுக்கும் உங்களுக்கும் சில பிரச்சனைகள் வரும். பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள், முரண்பாடுகள், இடர்பாடுகள், சங்கடங்கள்லாம் வரும். அதை செவ்வாய் கொடுப்பார். ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்கு மேலே அங்கிட்டு ஒரு 45 நாளைக்கு கொடுப்பாரு. ஓகே, அது இருக்கும், கவனமாக இருக்கணும். அதுபோக செவ்வாய் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஏன்னா 8ஆம் இடத்துக்கு ஏற்கனவே குரு பார்வை இருக்குது, சுக்கிரன் இருக்கிறதுனால 8ஆம் இடம் ஒரு தாக்கு பிடிச்சிக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வம்பு வழக்கு பிரச்சனை எது வந்தாலும் நிலைமை கட்டுக்குள்ளாக இருக்கும். பெண்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா செவ்வாய் சுக்கிரனை பார்க்குறதுனால பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளி வட்டார் பெண்கள், அதுபோக பழக்கமில்லாத பெண்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கிற பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காதல் பண்ணுறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காதல் வேறு மாதிரி போகும். சரியா, காதலில் ஒரு வெறித்தனம் இருக்கும். சரியா, அதனால் காதலர்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் இந்த காலகட்டத்தில். அது இந்த ஆகஸ்ட் 22லேருந்து அங்கிட்டு ஒரு 45 நாளைக்கு நான் வேணால் செவ்வாய் பயிற்சிக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா ஆகஸ்ட் 22க்கு இன்னும் ஒரு 5-6 நாள் இருக்குது. செவ்வாய் ஒரு தனி சப்ஜெக்ட், அதுக்கு வேணால் தனியாக அதை பற்றி எடுத்து போடுறேன். அதாவது எப்படின்னா கும்பராசினியர்கள் என்ன சொல்ல வரேன்னா, பொது பலன்கள் வேறு. இந்த 12 ராசி 9 கிரகங்களை மிக்ஸ் பண்ணி பொதுவாக சொல்கிறது வேறு.
பர்டிகுலர் கிரகங்களை பற்றி சொல்கிறது வேறு. பர்டிகுலர் கிரகம்னா அந்த கிரகத்தோட ஆதிபத்திய வித்தியாசம், காரகத்துவம். இப்போ செவ்வாய் பற்றி பேசணும்னா செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3-10 கூடையவன், தைரிய வீரிய சேனாதிபதி, கர்ம சேனாதிபதி. அதுபோக வந்து அவர் வந்து சகோதரக்காரகன். இந்த காதல், வீரம், தீரம், சகோதரம் இதுக்கெல்லாம் வருவார். அடிதடி வழக்கு எல்லாத்துக்குமே செவ்வாய் தான் வருவார். ஓகே, அதை நான் வந்து அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டு கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறேன். கூடுதலாக 7ஆம் இடத்துல வந்து சூரியன், சுக்கிரன், புதன் இப்போதைக்கு இருக்காங்க. %. சூரியன் ஓரளவு சுபத்துவமாக இருக்கிறாரு. 7 கூடவன் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்கள் மனைவியோட கை கொஞ்சம் ஓங்கியிருக்கும். சரியா? குடும்பத்தில் வந்து மனைவியோட கை ஓங்கியிருக்கும். ஆணுனா பெண்ணுனா ஆண் அப்படி எடுத்துக்கணும். இந்த வீடியோவை கேட்குற நேரம் பெண்ணு ஏறுனா உங்கள் கணவனோட கை ஓங்கியிருக்கும். அதுபோக சனி பகவான் வந்து சூரியனை பார்க்குறாரு. வக்கரமாய் தான் பார்க்குறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் பின்னோக்கி போய் தான் பார்க்குறாரு. இருந்தாலுமே கொஞ்சம் அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும். கணவன் மனைவி விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க. ஈகோ பிரச்சனையை விட்டுருங்க. நான் பெருசா நீ பெருசா அப்படின்னு ஆளுமே அதிகாரத்தை விட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரமாக இருங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல வேறு புதன் வேறு வக்கரமாக இருக்கிறாரு. புதன் ராசிக்கு 5-8 கூடையவன் தான். ஸோ அதனால் கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பிரச்சனை வந்து அது பிள்ளைகளை பாதிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பிரச்சனைகள் எல்லாமே குடும்பத்துக்குள்ளே ஒன்றை தொட்டு ஒன்று தான் வரும். தாய் தகப்பனுக்கு எப்போ பிரச்சனை வந்துருச்சோ அப்போ பிள்ளைகள் கொஞ்சம் பாதிக்கப்படும். நிறைய குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு வந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பின்னடைவை பார்த்தோம்னா தாய் தகப்பன் ஒத்துமையாக இருந்திருக்க மாட்டாங்க. அதை கண்கூடாக பார்த்து பிள்ளைகள் வந்து வருங்காலத்தில் தன் இயல்பை மாற்றிடுங்க. அதனால் பேரண்ட்ஸ் மாடல் ஆஃப் அதர்ஸ். நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு மாடலாக இருக்கணும். சரியா? அதர்ஸ் இல்லை, இவருடைய டாட்டர் ஆர் சன். உங்கள் குழந்தைகளுக்கு, உங்கள் பையனுக்கோ பெண்ணுக்கோ நீங்கள் வந்து மாடலாக இருக்கணும். அப்படி மாடலாக இருக்கணும்னா நீங்கள் ஒத்துமையாக இருக்கணும். சரியா? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையாக பரஸ்பரமாக நல்ல நிலைமையில் இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து உங்கள் குழந்தைகள் வந்து ஃபியூச்சரில் நல்லபடியாக வரும். எங்கள் அம்மா அப்பா நல்லா இருந்தாங்க, ஒத்துமையாக இருந்தாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னா அதுக்கு மனசில் ஒரு எண்ணம் வந்துடும். பசு மரத்தில் ஆணி அடித்த மாதிரி அது மனசில் என்ன வந்துச்சுன்னா அதோடைய ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு மனிதன் என்ன தான் படிக்கலாம், எவ்வளோ நாச்சும் சம்பாதிக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம், ஆனால் உறவுங்கிறது ரொம்ப முக்கியம். சரியா? உறவு தான் ஒரு மனிதனை வந்து கட்டி போட்டு வச்சுருக்கு. இந்த சொசைட்டியில் நல்ல மனிதனை வாழ வைக்குது. ஓகே நேர்களே, அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ராசிக்கு 8ஆம் இடத்தை பற்றி ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுக்கடுத்து ராசிக்கு வந்து 9ஆம் இடத்துல கிரகங்கள் இல்லை, 10ஆம் இடத்துல ஒன்றும் இல்லை, 11ல் ஒன்றும் இல்லை, 12ல் ஒன்றும் இல்லை. ஸோ உங்கள் ராசியிலிருந்து ராசிக்கு 8ஆம் இடம் வரைக்கும் எல்லா கிரகங்களும் இருக்குது. எல்லா கிரகங்களுமே உங்கள் ராசியிலேருந்து அஷ்டம ஸ்தானத்துக்குள்ளே இருக்குது. இது ஒரு யோகம்தான். அஷ்டம ஸ்தானத்துக்குள்ளே அனைத்து கிரகங்களும் வரதுனால வெளிமாற்று வட்டார தொடர்புகள் கிடைக்கும். உங்களுக்கு அந்நிய மாநிலத்தில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போகிறவங்களும் அந்த காலகட்டத்தில் போகலாம். சரியா? அந்த விஷயம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 12ஆம் இடத்துல குரு பார்வை இருக்குது, 8ஆம் இடத்துல சுக்கிர வேறு இருக்கிறாரு, 8ஆம் இடத்துக்கும் குரு பார்வை இருக்குது. அதனால் கும்பராசினியர்களுக்கு இப்போ வந்து இருக்கிற இடத்த விட்டு அவுட் சைடு தான் நல்லாயிருக்கும், அவுட் சைட்ஸ் தான் நல்லாயிருக்கும். இருக்கிற இடத்த விட்டு வெளி தொடர்பு தான் நல்லபடியாக இருக்கும். சரியா? அந்நிய தேசம், தூரதேசம் இந்த தொடர்பில் லிங்க் பண்ணிங்கன்னா நல்ல விதம் பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, பொதுவாக பணம் எடுத்துட்டோம்னா கையில் காசு பணம் நல்லாயிருக்கும். திரண்ட செல்வம் நல்லா கொஞ்சம் மாச பணம் கையில் இருக்கும். பெண்களிடம் கொஞ்சம் விருப்பமாக இருப்பீங்க. சிக்கனத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? சிக்கனமாக இருங்க. மனைவி விஷயத்தில் மனைவி விஷயமாக கொஞ்சம் பணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனைவி உறவு மூலமாக உயில் அல்லது பணங்கன்னா வரும். ஏதோ ஒரு உயில் கூட எழுதி வைப்பாங்க. மனைவி சொத்துக்கள் கூட உங்களுக்கு கை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நாள்பட்ட வியாதியில் இருக்கிறவங்க வந்து உட்காந்துக்குருவீங்க. செலவு கொஞ்சம் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுபோல் உங்கள் நடவடிக்கை வந்து கொஞ்சம் சந்தேகத்துக்கு உட்பட்டு இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது நீங்கள் வந்து நீங்களாகவே இருங்க. எதுவுமே மர்மமான முறையில் எதுவும் செய்ய வேண்டாம். எது செஞ்சாலும் டிரான்ஸ்பரன்ஸாக இருங்க. டிரான்ஸ்பரன்ஸ்னா என்ன? ஓப்பனாக இருங்க. சரியா? எல்லாத்துக்குமே வந்து ஓப்பனாக இருங்க. எதுவுமே ரகசியமாக எதுவும் செய்ய வேண்டாம். அப்படி எது இருந்தாலும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. கலை, ஆடல், பாடல், இயல், இசை, நாடகம், திரைப்படம், சின்னத்திரை இவங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்லா பேசுவீங்க, ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க, கேலிங் கிண்டலுமே பேசிகிட்டு இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் நல்ல ஒரு பணப்புழக்கம் இருக்கும். நல்ல சம்பாத்தியம் பண்ணுவீங்க. கணவன் மனைவி உறவும் நல்லா தான் இருக்கும். சரியா? கொஞ்சம் ஈகோ பிரச்சனை இருந்தாலும் தாம்பத்தியம் நல்லாயிருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது, 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால கொஞ்சம் ரசவாதமாக இருந்தாலுமே அப்புறம் ஒன்று சேர்ந்துக்கிருவீங்க. சரியா? கொஞ்சம் வாக்குவாதம் அப்படி எப்படி இருக்கும். கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, அந்த ஊழல் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் அந்த ஊழல் வந்து கூடலில் போய் முடியும். அது ஒரு வகைக்கு நல்லதான். சரியா? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டம். சரி, கூடுதலாக எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, சுக்கிரன் வந்து நல்ல சார் எடுக்கிறாருங்க. சுக்கிரன் வந்து சூரியன், சந்திரன், செவ்வாய் சார் எடுக்கிறாரு. இதில் சந்திரன் சார் எடுக்கும்போது தான் கொஞ்சம் பார்த்துருக்கணும். சந்திரன் வளர்பிறை சந்திரனில் தான் இருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். அதுபோக பௌர்ணமி உங்கள் ராசியில் தான் நடக்குது. ஆவணி பௌர்ணமி கும்பராசியில் தான் நடக்குது. ஆவினி அவிட்டம் நல்லா தான் இருக்குது. உங்கள் ராசி நேரம் சுபத்தப்படுத்துவார். ஸோ கும்பராசி நேர்களுக்கு 3 நாள் யோகமான நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ வாயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ வாயிலாக என்றைக்குன்னா 19ஆம் தேதி பௌர்ணமி.
சரியா? அதனால் உங்களுக்கு வந்து 18, 19, 20 இந்த 3 நாட்களும் நல்லாயிருக்கும். சரியா? 18, 19, 20 ஆகஸ்ட் 18, ஆகஸ்ட் 19, ஆகஸ்ட் 20 நல்ல ஒரு நாளுக்காகவே கும்பராசிக்கு பார்க்கப்படுகிறது. சரி, கூடுதல் பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கும்பராசிக்கு வந்து இந்த சுக்கிரன் வந்து கொஞ்சம் நல்ல பலன்கள் கொடுக்குறாருங்க. 8ஆம் இடம் சுக்கிரன் மறைவு கிடையாது. ஏன்னா அவர் வந்து நீசமடாமல் ஸ்தான பலம் பட்டு குருபாருக்கு வரதுனால நல்ல கூடுதல் பலன்களை கொடுக்குறாரு சுக்கிரன் வந்து உங்களுக்கு. தொழிலில் நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கும். தொழில் பண்ணுறவர் இருந்தீங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், லாபம் இருக்கும். அதே மாதிரி உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு புதிய வேலைகள் வந்து தேடி வரும். சரியா? வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதிகமாக இருக்கும். வேலையில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு இருக்கும், சம்பள உயர்வு இருக்கும். அலுவலகத்தில் உடன் வேலை பார்க்குறவங்களோட ஆதரவு இருக்கும். அதுபோல் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் இருக்கும். அது மாதிரி உங்கள் கூட போட்டி போடுறவங்ககிட்ட நீங்கள் ஒரு டஃப் கொடுப்பீங்க, உங்கள் போட்டியாளரை திணற வைப்பீங்க. ஃபினான்ஸ் கண்டிஷன் சிறப்பாக இருக்கும். பணத்தை சேமிக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கும். ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். இதெல்லாம் வந்து உங்கள் ராஜயோகாதிபதி சுக்கிரன் வந்து கொடுக்குறாருங்க. ஒரு ராசிக்கு சுகஸ்தானாதிபதி, பாக்கியஸ்தானாதிபதி நல்ல ஒரு அமைப்பில் இருந்து கொடுக்குறாரு. வெளிநாடு வெளி மாநிலத்திலிருந்து பணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கும்பராசியில் வந்து இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா அந்த அமைப்பு வந்து சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதனால் வந்து அந்த தொடர்பில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் நல்லபடியாக இருந்துக்கோங்க. சரியா? வெளிநாட்டில் நிறைய வேலை பார்க்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. ஸோ கும்பராசிக்கு வந்து வெளிநாட்டு தொடர்பு நல்லபடியாக இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி, வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க, ஓவர்சீஸ் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, இப்படியே போகிறவங்களுக்குலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரி, நட்சத்திர பாதத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் 3 நட்சத்திரத்துக்குமே சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன்லேருந்து வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஜனன ஜாதகம் செக் பண்ணுறேன், அணுகுங்க. ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். உங்கள் தசாபுத்தி பிரச்சனை எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். சதய நட்சத்திரத்துலேருந்து நிறைய ராசினியர்கள் அணுகுறாங்க. சதய நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்கும் போலுக்கோ. சரியா? அது நிறைய ஜாதகம் சதய நட்சத்திரம் தான் வருது. அவிட்டம் குறைஞ்சிருச்சு, சதயம் வருது. அதனால் உங்கள் சாய்ஸ் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அனுப்பலாம், நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். ஏன்னா ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறது வந்து உங்களுக்கு தான் தெரியும். சரியா? உங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது, பார்த்தா தான் தெரியும். சரியா? தனி மனித ஜாதகத்தை பார்த்தா தான் பர்டிகுலர் லைஃப் எப்படி போயிட்டுருக்குன்னு தெரியும். இது கோச்சார பலன்கள் பொதுவானது. ஓகே, அவிட்டம் 3ஆம் 4 பாதத்துக்கு எப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆவணி மாதத்தை எடுத்து பார்ப்போமே, கொஞ்சம் வேகமாக இருப்பீங்க. சரியா? அதனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். தானத்தில் சிறந்தது நிதானம். அதனால் எதுலேயும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு ஒரு எதிர்பாராத இடமாற்றம் இருக்கும். குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். எங்கேனாச்சும் வெளியூர் வெளி மாநிலம் கேம்புக்கு போயிட்டு வருவீங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெண்கள் விஷயத்தில். சரி, நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த அக்கம் பக்கம் பெண்கள், உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆண்கள் பெண்கள் விஷயத்துலையும், பெண்கள் ஆண்கள் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருந்தபோதும் குடும்பத்தில் ஒரு இணக்கம் இருக்கும். குடும்பத்தில் உறவுலாம் நல்லபடியாக தான் இருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். செய்கிற தொழிலில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகி தான் கொஞ்சம் ரெக்கவரி ஆகும். சரியா? கொஞ்சம் தடைகள் வந்து தான் நீங்கும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதனால் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். புதிய இடம், மனை, வீடு சம்மந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் செலவுகளாகும். சிலவர் வண்டி கூட வாங்குவீங்க. புதுசாக வண்டி வாங்குறது கூட வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அதே மாதிரி கொஞ்சம் பேசும்போது நிதானத்தை கடைப்பிடிச்சிக்கோங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. விவசாய வேளாண் பெருங்குடி மக்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக உழைக்கணும். சரியா? கூடுதல் உழைச்சிங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. புதன் சஞ்சாரம் நல்லபடியாக இருக்கிறதுனால இடம், மனை, வீடு வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும். புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். இந்த கான்ட்ராக்ட் கமிஷனில் இருக்கிறவங்க, கட்டட கலைஞர்கள், கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்க, எந்த கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி, இந்த ஒப்பந்தக்காரர்கள்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குது. புதுசாக கான்ட்ராக்ட் கிடைக்கும். படிக்கிற மாணவர்கள் நல்லா கூடுதலாக படிப்பீங்க. அதிர்ஷ்ட நாட்கள் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு நான் அதிர்ஷ்ட நாட்களுக்கு தனியாக கும்பராசிக்கு வீடியோ போடுறேன். ஆவணி மாதம் அதிர்ஷ்ட நாட்கள்னு தனியாக போடுறேன். ஏன்னா இந்த குரு பலம் உள்ள நாட்கள் தான் யோகம் நல்லா கூடும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே குரு பலம் இருக்குது. அந்த குரு பலம் வந்து எல்லா நட்சத்திரத்துக்குமே வரும், ஒரு நாள் வரும். அந்த நாட்கள் என்னென்னு நான் 3 நட்சத்திரத்துக்கு போடுறேன். அது அடுத்த வீடியோ போட்டுறேன் கண்டிப்பாக. மற்ற ராசிக்கெல்லாம் போட்டிருக்கிறேன். எல்லோரும் நல்லபடியாக இருக்குது சார், அதுபடி நடக்குது அப்படிங்கிறாங்க. அந்த யோக நாட்கள் எத்தனைன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுபோல் மற்ற நாட்கள்லையும் நீங்கள் எப்படி இருக்கணும், எந்த தெய்வத்தை வணங்கணும், அது சொல்லிடுறேன். ஓகே நேர்களே, அதாவது சில நேரங்களில் ஒரு மாதத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வணங்கணுன்னு இருக்குது. அதுபோல் ஜனன ஜாதக தசா புத்திப்படி சில தெய்வத்தை வணங்கன்னு இருக்குது. அதுபோல் ஒவ்வொரு நாளும் ஒரு சாமியை கும்பிடுன்னு இருக்குது. நமக்கு வந்து சில நாட்களில் சில கிரகங்கள் சரியில்லைன்னா அந்த கிரகத்துக்குரிய தெய்வத்தை கும்பிட்டோம்னா அன்றைக்கி நல்லபடியாக போயிடும். எல்லாம் ப்ரிகேஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். வருமுன் காக்கிறது தான். அதன் அடிப்படையில் தான் சில தகவல் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து அவிட்ட நட்சத்திரத்துக்கு 3 நாளில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த ஆவணி மாதம் நல்ல நாட்கள் பார்த்தோம்னா ஆகஸ்ட் 17, 18, 25, 27, செப்டம்பர் 8ஆம் தேதி, 9ஆம் தேதி. சந்திராஷ்டமங்கிறது வந்து
சந்திரன் அஷ்டமம் மாறுது, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறையுது. சில நேரம் அது 9ஆம் இடமும் வந்துடும். அந்த நட்சத்திரத்தை சொல்லுவேன். அதனால் சிலர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இந்த காலண்டரில் வந்து சில நேரம் மாற்றி போட்டுருதானுங்க. ஏன்னா நட்சத்திரம் வந்து மதியத்துக்கு மேலே வந்துச்சுன்னா அது மறுநாள் தான் வரும். அதனால் நீங்கள் வந்து உங்கள் சந்திராஷ்டமம்னா உங்கள் ராசிக்கு 17, உங்கள் நட்சத்திரத்துக்கு 17ஆவது நட்சத்திரம் ஏதோ அதான் சந்திராஷ்டமம். இப்போ அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா உங்கள் நட்சத்திரத்தில் சேர்த்து எண்ணி வரும்போது 17ஆவது நட்சத்திரம் எது வருதோ அதுதான் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்கு சந்திரன் வரும்போது உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் இருக்கும். இருந்த போதிலும் உங்களுக்கு நான் இப்போதைக்கு சொல்கிறேன், இதை கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 4ஆம் தேதி வருது, அது ஒரு நாள் முன்ன பின்ன இருக்கலாம். சரியா? காலண்டரில் பார்த்து கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கோங்க. செப்டம்பர் 4ஆம் தேதி நான் இந்த பார்த்துடுறேன். செப்டம்பர் 4ஆம் தேதின்னு நம்ம கணக்கில் வருது. ஏன்னா நம்ம திருக்கணிதத்தில் பார்ப்போம். இந்த காலண்டரில் எல்லோரும் வாக்கிய பஞ்சாங்கத்தில் போடுறாங்க. நிறைய பேர் அதை பார்த்துக்கிட்டு சார் அது மாறுது சாருங்கிறாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், நான் விதியை சொல்லிடுறேன். உங்கள் நட்சத்திரத்திலேருந்து 17ஆவது நட்சத்திரம் வந்து சந்திராஷ்டமம். இந்த பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி திருவோணத்துக்கு போட்டிருக்கிறாங்க, 5ஆம் தேதி தான் அவிட்டத்துக்கு வருது. ஸோ அப்போனா 4, 5 கலந்து வருது. 4ஆம் தேதி மதியத்துக்கு மேலே வரும், 5ஆம் தேதியும் வருது. ஸோ நீங்கள் 4, 5 2 நாள் எடுத்துக்கோங்க. ஓகே. அடுத்து வழிபாடு வந்து அம்மனை கும்பிடுங்க. மாரியம்மனையோ கருமாரியம்மனையோ கும்பிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். அவிட்ட நட்சத்திரம் இந்த ஆவணி மாதம். அடுத்து சதயம், ராகுவின் நட்சத்திரம். ராகு ஓரளவு நல்லதாங்க இருக்கிறார். சுக்கிரன் பார்வைக்கு வந்துடுவார் ஆகஸ்ட் 23ஆம் தேதிக்கு மேலே. நல்லாயிருக்கும். சரியா? ஆகஸ்ட் 23க்கு மேலே சிறப்பாக இருக்கும். தனிப்பட்ட முறையில் சில விஷயங்கள் சாதனையாக இருக்கும். ஓகே. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். சரியா? எந்த ஒரு குழப்பம் வந்தாலுமே பேசி தீர்த்துக்கோங்க. சரியா? குடும்பம் நல்லபடியாக தான் இருக்கும். இருந்தாலும் சில நேரங்களில் எதிர்பாராத ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். வார்த்தைகளால் சில பிரச்சனைகள் வரும். பேச்சில் நிதானமாக இருங்க. கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும். சரியா? கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அலைச்சலை வந்து சரி பண்ணிக்கோங்க. அலைஞ்சாலுமே கொஞ்சம் இஷ்டப்பட்டு தான் அலைவீங்க. சரியா? அலைச்சலில் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு பெருசாக ஒரு டயர்ட்னஸ் இருக்காது. மற்றபடி தொழில் சாணம் நல்லபடியாக இருக்கிறனால தொழில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழில் எந்த பிரச்சனையும் இருக்காது. எல்லா தடையிலையும் விலகி நல்லபடியாக இருக்கும். சூரியன் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. டென்ஷன் இருக்கும். சரியா? கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். மனதில் ஒரு சிந்தனைகள் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. பதட்டமாக இருக்காதீங்க, டென்ஷனாக இருக்காதீங்க. பதட்டத்தின் டென்ஷனை குறைச்சிக்கோங்க. இந்த ஆவணி மாதம் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி இருக்கும். சில பேருக்கு தேவையற்ற இடமாற்றம் இருக்கும். உங்களுக்கு விருப்பமில்லாமல் இடமாற்றம் இருக்கும். அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுபோக வந்து குடும்பத்திலும் சில நேரத்தில் சில பிரச்சனைகள் வரும். குழப்பம் இருக்க தான் செய்யும். இந்த ஆவணி மாதத்தில் குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. புதன் ஓரளவு நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால டாக்குமெண்டேஷன் வேலையெல்லாம் நல்லபடியாக முடியும். சரியா? பத்திரப்பதிவு, டாக்குமெண்டேஷன், இந்த கிளரிக்கல் ஸ்டாஃபில் இருக்கிறவங்க, ஐடியில் வேலை பார்க்குறவங்க, அக்கௌண்ட்ஸ் வேலை பார்க்குறவங்க, டேபிள் ஒர்க் பார்க்குறவங்க, எழுத்து, கலை, இலக்கியம், ஆடல், பாடல், கலை, கட்டுரை, கதை, இதுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மாணவர்கள் கொஞ்சம் அக்கறையாக எடுத்து படிக்கணும். அதுபோக வந்து கணவன் மணி ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகணும். சதய நட்சத்திரத்தை பிறந்தவங்க ஆவணி மாதம் ரொம்ப கொஞ்சம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும். சரியா? ஆவணி மாதம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் தனிப்பட்ட முறையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க தான் பிரச்சனை பண்ணுவாங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. சந்திராஷ்டமம் இருக்குது. செப்டம்பர் 5, 6 அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 17, 22, 26, 31, செப்டம்பர் 4, 13. தேவி கருமாரியம்மனை வழிபடுங்க. இல்லைனா காளியம்மனை வழிபடுங்க. சரியா? வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தீரும். இந்த மாத வழிபாடு நான் இடையில சில வீடியோ போடுவேன். நான் அன்றாடம் உள்ள அமைப்புகள் எப்படி, யோக நாட்கள், சாதகமற்ற நாட்கள்னு போடுவேன். நான் சாதகமற்ற நாட்கள் என்னென்னு ஒரு வீடியோ போடுவேன். இந்த ஆவணி மாதம் முழுக்க 31 நாளுக்குமே எப்படி இருக்கும் கும்பராசிக்குன்னு ஒரு வீடியோவில் தனியாக சொல்லிடுவேன். 3 நட்சத்திரத்துக்குமே சொல்லிடுவேன். அதை நீங்கள் கூட நோட் புக்கில் எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார் பண்ணிக்கலாம். நிறைய தகவல்களை ஷேர் பண்ணோம்னா அது என்ன ஆகும்னா கேட்டுட்டு அப்படியே போகிற மாதிரி தான் இருக்கும். ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்காது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து இதில் கான்சன்ட்ரேஷன் இருக்காது. ஏதோ ஒரு சிலர் தான் வந்து இதை ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாம் கேட்டுட்டு போயிடுவாங்க. அப்படியே காதில் வச்சு கேட்டுட்டு அப்படியே போயிடுறது தான். ஆனால் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சில அற்புதங்கள்லாம் நடக்குது. நம்ம வீடியோவை பார்த்து போதி ஜோதிடத்தில் நான் சொன்ன பலன்களை வச்சு பலன் அடைஞ்சவங்களாம் நிறைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் போட்டுக்கிறாங்க. அதை விட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறேன். நான் நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. சரியா? பெனிஃபிட் அடைஞ்சவங்களாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அவங்களுக்கு நடக்குது. பணம் கிடைக்கிறது, இடம் கிடைக்கிறது, மனை கிடைக்கிறது, வேலை கிடைக்கிறது, நல்ல வரன் கிடைச்சது. இதெல்லாம் வந்து சில தகவல்களை ஷேர் பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா அந்த நல்ல நாட்களில் சொல்கிறது அதிர்ஷ்ட நாட்களில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. அடுத்து பூரட்டாதி 1, 2, 3. பூரட்டாதிக்கு வந்து நல்லா இருக்குங்க. ஆவணி மாதம் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் நிதானம் இருக்கணும். தானத்தில் சேர்ந்தது நிதானமாக இருங்க. நண்பர் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போருங்க. தாய்வழி உறவுகளிட சில பிரச்சனைகள் வரும். அதனால் அவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க.
நல்ல ஆள் வந்து உங்களோட செல்வாக்கு தனிப்பட்ட முறையில் நல்லா இருக்கும். சரியா? தனிப்பட்ட முறையில் உங்களோட செல்வாக்கு கூடும், சங்கடம் விலகும். எதிரிகள் உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க, எதிர் தரப்பில் இருக்கிறவங்களுடைய கை தாழ்ந்து போயிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் சைன் பண்ணுவீங்க. சரியா? எதிர்ப்புகள் வந்து தடுத்து எரியப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நெருக்கடி இல்லாமல் வேலை பார்ப்பீங்க, டென்ஷன் இல்லாமல் வேலை பார்ப்பீங்க. அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கும். தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபகரமான ஆட்களாக பார்க்கப்படுகிறது. பெண்கள் நல்லா இருப்பீங்க, மனதாலும் உடலாலும் சிறப்பாக இருப்பீங்க. கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும், எந்தவித பாதிப்பும் இருக்காது. சரியா? அதுபோக பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதிய சொத்து, வாகனம், வண்டி வாங்குறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. தனிப்பட்ட முறையில் சமுதாயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு அந்தஸ்து இருக்கும், ஸ்டேட்டஸ் இருக்கும். மக்கள் பணி, வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களும் நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் இழுபறி இருக்கும். சரியா? கொஞ்சம் விவசாயத்தில் கவனமாக பார்க்கணும். தண்ணி வசதியெலாம் இருக்கும், இருந்தாலும் மற்ற விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். அதுபோல் யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்களும் சில பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். சிலருக்கு வந்து விரும்பத்தகாத இடமாற்றம் இருக்கும். படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக படிக்கணும். சொல்லிக் கொடுக்க டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி அவங்க பேச்சை கேட்டுட்டு நல்லபடியாக படிச்சிங்கன்னா முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் எல்லோரும் அனுசரித்து போங்க. ஆணுனா பெண்ணு, பெண்ணுனா ஆண் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆணுக்கு பெண் விஷயத்திலும், பெண்ணுக்கு ஆண் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டுக்கு போகிறவங்க, வெளி மாநிலத்துக்கு போகிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த யோகம் இருக்குது, இருந்தாலும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் செப்டம்பர் 6, 7. அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 17, 21, 26, 30, செப்டம்பர் 1, 3, 8, 12. மறுபடியும் சொல்கிறேன். அதிர்ஷ்ட நாட்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் 17, 21, 26, 30, செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி, 8ஆம் தேதி, 12ஆம் தேதி. நவக்கிரகங்களை வழிபட்டிங்கன்னா இந்த ஆவணி மாதம் நல்லபடியாக இருக்கும். ஓகே நேயர்களே, கும்பராசிக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அமைப்பு சொல்லியிருக்கிறேன். நல்லா தான் இருக்குது. சரியா? பொதுவாக ராசி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நட்சத்திரங்களுக்கு கொஞ்சம் முன்பின்ன இருக்குது. சதய நட்சத்திரத்தை பிறந்தவங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. சதய நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் குறிச்சியலாக இருக்குது. தனிப்பட்ட முறையில் நல்லா இருக்குது, ஆனால் சுற்றுப்புறம் வந்து சரியில்லை, கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி அவிட்டம் பூரட்டாதிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்து செவ்வாய் பயிற்சி ஆறாரு, அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். சூரியனும் பயிற்சியாகி போயிட்டார். சூரியன் வந்து 17ஆம் தேதி பயிற்சிடுவார். சூரியனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. செவ்வாய் ஒரு முக்கியமான கிரகம். அடுத்து வந்து சுக்கிரன் பயிற்சியும் இருக்குது. அவர் வந்து 23ஆம் தேதி பயிற்சி. சுக்கிர பயிற்சியும் சேர்த்து பலன் சொல்லிட்டேன். அதனால் செவ்வாய் பயிற்சிக்கு மட்டும் வீடியோ போடுறேன். கூடுதலாக வந்து இந்த அதிர்ஷ்டமான நாட்கள், யோகமான நாட்கள் என்னென்னு அந்த தரவரிசையை உங்களுக்கு சொல்கிறேன். ஆவணி 30 நாளைக்கும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரைட் நேயர்களே, தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தசாபுத்திக்கு வீடியோ போடுறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த தசாபுத்தி நடக்கும். 3 நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு இந்த புதன் திசை, சனி திசை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வீடியோ போடுறேன். புதன் திசை, சனி திசை, கேது திசை, சுக்கிர திசை இந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். அதுக்கும் அடுத்தடுத்து வருகின்ற காலத்தில் வீடியோ போடுறேன், பல தகவல்கள் கொடுக்குறேன். நிறைய கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கிறேன், பேசணும்னு டைம் இல்லை. இந்த ஜாதகம் நிறைய பார்க்குறதுனால நமக்கு வந்து சில நேரங்கள் அமைய மாட்டேக்கு. ஓகே நேயர்களே, மற்றபடி இப்போ உங்களுக்கு ஏழரை சனியுடைய தாக்கம் வெகுவாக குறைஞ்சிருக்கு. ஏழரை சனின்னு சொல்ல முடியாது, ஜென்மச்சனி. ஏன்னா ஏழரை சனி முடியுதுக்கு இன்னும் நாள் நிறையா இருக்குது. மகர ராசிக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அடுத்த ஏழரை சனி எப்படி முடிஞ்சு எப்படி இருக்கும்னு அந்த தகவலில் சில தகவல் சொல்லியிருக்கிறேன். கும்பராசிக்கு அடுத்து போடுறேன். ஏன்னா அந்த தகவல்கள் சில பேர் தவறாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. சனி பயிற்சி வந்து மார்ச் 29 நடக்குது. 29ஆம் தேதி சனி பயிற்சி நடக்கிறது வந்து கும்பராசியிலேருந்து அவர் மீனராசிக்கு போகிறாரு சனி பகவான். அவர் போய் அங்கிட்ட என்ன நிலைமையில் இருக்கிறாரு அதை வந்து அதில் உள்ள தகவல்கள், உண்மை தகவல்களை நான் உங்களுக்கு சரியாக சொல்கிறேன். நிறைய பேர் பயிற்சியை பற்றி சொல்கிறாங்க வழியே அந்த தகவலை சரியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் 2-3 சேனலில் பார்த்தேன். நான் அதன் அடிப்படையில் தான் மகர ராசிக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். உண்மையான தகவல் என்ன, நிலவரம் என்ன, சனி பயிற்சியினுடைய உண்மை நிலவரம் என்ன, சனிபகனுடைய கண்டிஷன் என்ன, அவர் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து பலன்கள் கொடுக்குறாரு. ஏன்னா உங்களுக்கு சொல்கிறேன்னா உங்கள் ராசிநாதன் சனி பகவான். மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சனி பகவான் தான் ராசிநாதன். அதனால் கும்பராசிக்கு வந்து இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். ஸோ சனி பகவானுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது, பயிற்சிக்கு பின்னாடி அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஏன்னா உங்களுக்கு வந்து பாதசனி இன்னும் இருக்குது. பாதசனி இன்னும் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு இருக்குது. மார்ச் மாதத்துக்கு பின்னாடி, மார்ச் 2025 பின்னாடி ஒரு 2.5 வருஷம் இருக்குது பாதசனி. ஸோ கும்பராசிக்கு வந்து இன்னும் கூடுதல் கவனத்தோட, கான்சன்ட்ரேஷனோடு இருக்கணும். நானும் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுறேன். சரியா நேர்களே, பார்த்துருங்க, சொன்ன வழிபாடு பண்ணுங்கள். அதுபோல் உங்கள் ஜனன ஜாதகத்தில் தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி வழிபாடுகள் மாறுபடும், அதையும் வழிபாடு பண்ணுங்கள். இப்போ நான் அந்த மாதத்துக்கு சொன்ன வழிபாடையும் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் கும்பராசி நேயர்களுக்கு
இந்த 3 நட்சத்திரம் அவிட்டம் 3 4 சதயம் 4 பாதங்கள் பூரட்டாதி 1 2 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.